இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 அரசர்கள் 12ஆம் அதிகாரம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே 11வது அதிகாரத்தில் பார்த்தோம். சாலமோன் வந்து வேற்று தெய்வங்களை வழிபட்டதுனால அகியான்கிற இறைவாக்குனர் மூலமாக ஆண்டவர் வந்து சொல்லிடுறாரு, உனக்கு வந்து ஒரு குலம் தான் தாவீதின் பொருட்டு நான் கொடுப்பேன், மிச்ச 10 குலங்களும் யெரொபோவாம் தலைமையில் வரும் அப்படிங்கிற மாதிரி இறைவாக்கு உரைக்கிறாரு. அதுதான் வந்து இந்த அதிகாரத்தில் தொடருது. சாலமோன் இறந்ததுக்கு அப்புறமா ரெகொபெயாம் வந்து செக்கேமுக்கு போகிறாரு. அங்கே வந்து இஸ்ரேல் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து தலைவராக்குறதுக்காக கூடியிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே யெரொபெயாம் வந்து சாலமோனுக்கு பயந்து எகிப்தில் இருந்தவன் அதை கேள்விப்பட்டு ரெகொபெயாமை அரசராக்கிடுவாங்களோன்னு பயந்து போய் செக்கேமுக்கு வராரு. அங்கே வந்து அவர் போய் ரெகொபெயாமை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து எங்களுக்கு பயங்கரமான பழுக்களை எங்கள் மேலே சுமத்தி வேலையை செய்ய வச்சாங்க, அதனால் நீங்கள் வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவார். உடனே 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவார். அப்போ ரெகொபெயாம் வந்து சாலமோன் அரசில் இருந்த மூத்தவர்கள்ட்ட ஒரு கருத்து கேட்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்சொல்லில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்களை பணியாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு அவங்க சொன்ன அறிவுரை பிடிக்காது. அதனால் திருப்பி அவர் இளைஞர்கள்ட்ட போய் கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய சுண்டு விரல் வந்து என் அப்பாவின் இடுப்பை விட பெரியது, அதனால் எங்கள் அப்பா பழுவை அதிகமாக்குனார்னா நான் அதை விடையும் அதிகமாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்படி சொல்லுங்கள் அவங்கக்கிட்டங்க. அப்போ 3 நாள் கழித்து திருப்பி யெரொபெயாம் வந்து ரெகொபெயாமை போய் பார்க்க போகும்போது அவர் அந்த இளையோர் சொன்னதை தான் அவங்கக்கிட்ட தெரிவிப்பார். அதை தெரிவித்த உடனே மக்கள் எல்லாரும் கோவப்பட்டு, தாவீது இடம் எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 10 கோத்திரங்களும் சேர்ந்து யெரொபெயாம் தலைமையில் போயிடுவாங்க. அவங்கள தான் இஸ்ரேலாக மாறுறாங்க. மீதி இருக்கிற யூதா கோத்திரம் மட்டும் ரெகொபெயாமு கூடயே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து மொத்தமாக இருந்த இஸ்ரேல் வந்து 2ஆக பிரியுது. இதை கேள்விப்பட்டவுடனே ரெகொபெயாமுக்கு கோபம் வந்துடுது. நம்ம போய் வந்து அவங்க கூட சண்டை போட்டு மறுபடியும் வந்து 10 கோத்திரத்தையும் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அதனால் அவர் பென்யாமின் கோத்திரத்தில் போய் பேசி ஆட்களை சேர்த்து இத்தனை வீரர்களை வந்து ரெடி பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா, செமையான்கிற ஒரு இறைவாக்கினர் வந்து இது வந்து இந்த பிரிவினை வந்து கடவுளால் தான் ஏற்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் வந்து போரிட செல்ல வேணாம், எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்புங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா யெரொபெயாம் வந்து தீமை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து செக்கேமில் வந்து போய் குடியேறிடுறாரு. குடியேறிட்டு இந்த மக்கள் வந்து எருசலேமை நோக்கி போக போக திருப்பி எங்கே மறுபடியும் போய் ரெகொபெயாம் கூடயே சேர்ந்து நம்மளை எதிர்த்து போரிட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து அவர் 2 இடங்களில் வந்து பொன் கன்றுக்குட்டிகளை தெய்வங்களாக நிறுவுறாரு. அது ஒன்று பெத்தேலில், ஒன்று தானில். அது மூலமாக மக்கள் வந்து அந்த அந்த இடங்களுக்கு நோக்கி வழிபடுறதுக்கு கிளம்புறாங்க. இது வந்து ஆண்டவர் பார்வையில் தீயதாக படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நாள் வந்து 8வது மாதம் 15வது நாள் வந்து அந்த பெத்தேல் பலிபீடத்தில் தூபம் காட்டி பலியும் செலுத்துறாரு. இதுதான் வந்து யெரொபெயாம் பண்ண பெரிய பாவமாக மாறுது. இதை தான் நம்ம வந்து 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம்.